வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து தெற்கு ஆந்திரா நோக்கி இன்று நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வட கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி வங்கக்கடலில் மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதகமான சூழல் நிலவுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைன் கடற்படையால் கைது செய்யப்பட்ட நெல்லை மாவட்டம் இடிந்தகரையைச் சேர்ந்த 28 மீனவ சகோதரர்கள் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரின் சீரிய முயற்சியால் தண்டனை காலம் குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு தாயகம் வந்தடைந்தனர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். அதற்கு பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் கூறியுள்ளார். கேரளாவிலிருந்து ஆபத்தான மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகள் நெல்லையில் கொட்டப்பட்டன. கொட்டப்பட்ட கழிவுகளை அகற்றும் செலவை தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு கேரளா வழங்க வேண்டும் என கேரள அரசிற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை டு மதுரை இடையிலான இரவு நேர முதல் விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் நாளை துவங்குகிறது. சென்னையிலிருந்து இரவு 9 மணிக்கு புறப்படும் விமானம் 10:25க்கு மதுரையை சென்றடையும். குல்காமில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த மோதலில் 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2 இராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். பங்குச்சந்தை முதலீடு ஆசை காட்டி சென்னையை சேர்ந்த தொழிலதிபரிடம் 1.66 கோடி ரூபாய் மோசடி செய்து கைதானவர்களில் கலில் என்பவர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். கம்போடியாவில் 500க்கும் மேற்பட்ட சைபர் குற்றவாளிகள் பதுங்கி உள்ளனர். அவர்கள் விதவிதமான யுத்திகளை பயன்படுத்தி பண மோசடி செய்து வருகின்றனர் என கூறியுள்ளார். சைபர் குற்றங்களை தடுக்க நடப்பாண்டில் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி வரை 6.69 லட்சத்துக்கும் அதிகமான சிம் கார்டுகளையும் 1,32,200 IMEI எண்களையும் முடக்கியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சைபர் குற்றங்கள் விசாரணை தொடர்பாக பிரத்யேக வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் பயணம் மேலும் 1 மாதம் தாமதமாகும் என நாசா தெரிவித்துள்ளது. க்ரூ டிராகன் விண்கலம் விண்வெளிக்கு ஏவ கூடுதல் நேரம் தேவைப்படுகிறது. மார்ச் மாதம் இறுதியில்தான் விண்கலம் விண்ணில் செலுத்தப்படும் என எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானை சேர்ந்த ஸ்டார்ட் அப் ஸ்பேஸ் ஒன் என்ற தனியார் விண்வெளி நிறுவனம் கெய்ரோஸ் ராக்கெட்டை விண்ணில் ஏவ முடிவு செய்தது. முதல் முறை தோல்வியடைந்தது. 2வது முறையாக இன்று ஏவியது. விண்ணில் ஏவிய சில நிமிடங்களில் வெடித்து சிதறியது. 2வது முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 56,560 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து 7,070 ரூபாய்க்கும், வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 99 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாமக்கல் மண்டலத்திலிருந்து முட்டைகள் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கும் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த சூழலில் கத்தார் அரசு 2 மாதங்களுக்கு முன்பு எடை குறைந்த முட்டைகளுக்கு தடை விதித்தது. இந்த பாதிப்பு மறைவதற்குள் ஓமன் நாடும் இந்திய முட்டைகளுக்கு புதிய இறக்குமதி வழங்குவதை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 கோடியே 20 லட்சம் முட்டைகள் கண்டெய்னரில் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சார் பதிவாளர் அலுவலகங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் பத்திரப்பதிவு நடப்பதில்லை என புகார் எழுந்தது. ஓபி அடிக்கும் சார் பதிவாளர்களுக்கு கிடுக்குப்பிடி கட்டுப்பாடுகளை பதிவுத்துறை பிறப்பித்துள்ளது. வருகை பதிவை தினமும் ஆன்லைனில் லாகின் செய்து ஸ்கிரீன்ஷாட்டை மேல் அதிகாரிகளுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் ஒரத்தநாடு, பொன்னாப்பூர், கீழ்ப்பாதி கிராமத்தில் மழை நின்றும் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வேளாண் அதிகாரிகள் தங்கள் பகுதிகளை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும், வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என பொன்னாப்பூர் பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 137 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கும் தேவையான உரம் கையிருப்பில் உள்ளது என கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சித்ரா தெரிவித்துள்ளார். 2200 மெட்ரிக் டன் யூரியா, தலா 1065 மெட்ரிக் டன் DAP மற்றும் பொட்டாஷ் வரவழைக்கப்பட்டு 137 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கும் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது எனவும், விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை அணுகி தேவையான யூரியா, DAP உள்ளிட்ட உரங்களை வாங்கி பயன்பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தாம்பரத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் 555 பேருக்கு 555 வர்ம சிகிச்சையாளர்கள் சிகிச்சை அளித்து கின்னஸ் சாதனை நிகழ்த்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கடாம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்தி. ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மனைவியை பார்க்க 2 வீலரில் சென்றபோது எதிரே வந்த வேன் மோதி சம்பவ இடத்திலேயே இறந்தார். கார்த்திக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சில தொழிலாளர்கள் கள்ளக்குறிச்சி பகுதியில் ஒப்பந்த அடிப்படையில் பெயிண்டிங் உள்ளிட்ட கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பராஸ் என்ற தொழிலாளி தனியார் உணவகத்தில் உணவு வாங்குவதற்காக சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கு சாலை விரிவாக்க பணிக்காக அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் வாய்க்கால் பள்ளத்தில் தவறி விழுந்து இறந்தார். சென்னை எம்கேபி நகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைதாகினர். 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரயில் நிலையத்தில் விசிகவினர் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டம் செய்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்லிமென்ட்டில் அம்பேத்கர் குறித்து பேசியதை கண்டித்து கோஷம் எழுப்பினர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குல விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.